எனதன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமரத்துல ஏறி கல்லு இறக்கி குடிச்சு கல்லுக்கு அனுமதி கேட்டு புதிய வகையான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தார். இதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவு, எதிர்ப்பு, விமர்சனம் எல்லாமே பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ முதல் முறையா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வாங்க நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் பகுதியில் ஒரு பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி குடிச்சு கல்லுக்கு அனுமதி கேட்டு ஒரு போராட்டம் நடத்தினார். அப்போ அதை தொடர்ந்து புதிய தமிழகத்தினுடைய கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சாங்க. கல்லுக்கு அனுமதி கேட்டு சீமான் போராடுறாரு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மதியானம் 12 மணிக்கு மேலே சாராயத்தை கொடுத்து இங்கே இருக்கிற பல இளைஞர்களை வேலைக்கு போக விடாம கெடுத்து குட்டிச்சவராக்கி சீரழித்து வச்சிருக்கு. இந்த லட்சணத்துல காலையில 6 மணிக்கு பனைமரத்துக்கு அடியில காவல் கடந்து இவன் கல்லு குடிக்க மாட்டா என்ன நிச்சயம் இருக்கு? ஆர்கானிக்காவே இருந்தாலும், அதாவது இது இயற்கை சார்ந்தது அப்படின்றதுக்காக நாம விஷத்தை எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா? அரளிக்கொட்டையை அரைச்சி குடிச்சிட்டு செத்துற முடியாது இல்லையா? அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது காலைல 6 மணிக்கு ஒருத்தனுக்கு போதை கிடைச்சதுன்னா அவன் எப்படி வேலைக்கு போவான்? அவன் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? படிச்சு வாழ்க்கையில இளைஞர்கள் முன்னேறி எப்படியோ போக வேண்டிய படிச்சு முன்னேறணும், வாழ்க்கையில வேற லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு மேல இளைஞர்களுக்கு குடியை ஊக்குவிக்கும் விதமாக கல்லுக்கு ஆதரவு கொடுக்கறது இது ஒரு கட்சி தலைவர் செய்யக்கூடிய செயலா? அவரை நம்பி அவர் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்களை இவர் எந்த மாதிரி வழி நடத்துறாரு அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளை வச்சு அவரு தன்னுடைய கருத்தை வெளியிட்டு இருக்கிறார். சரி, இந்த கல்லு தேவையில்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கருத்து என்னன்னா, 12 மணிக்கு மேல ஒயின் ஷாப் திறக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 12 மணிக்கு மேல ஒயின் ஷாப்பை திறந்து இங்க இருக்கிற இளைஞர்கள், முதியவர்கள், வயது வித்தியாசம் இல்லாம எல்லாருமே ஒயின் ஷாப்ல லைன்ல நின்று சாராயம் வாங்கி குடிக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். இப்போ இந்த கல்லுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா என்ன? அதாவது முழுக்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வருமானம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒயின் ஷாப்பும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய அக்ரிமெண்ட் கவர்மெண்ட்ல இன்னைக்கு நிறைய மது ஆலைகளை நடத்தக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆளும் தரப்புல இருக்கிற கட்சியினர் தான் நிறைய மது ஆலைகள் நடத்துறதாக தகவல் இருக்கு. அப்ப அதன் அடிப்படையில இன்னைக்கு அவங்க போட்ட அக்ரிமெண்ட் அவங்களுக்கு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் சாராயத்தை விற்கும்போது பணையை மட்டுமே நம்பி அதை மட்டுமே தன்னுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய நபர்கள் வாழ்வாதாரம் மேலோங்கிறதுக்கு கல்லுக்கு அனுமதி கொடுத்தா என்ன அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. கல்லுக்கு அனுமதி கொடுக்கறது தவறு. போதை தவறா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தவறு. ஆனா போதை தவறுன்றது ஒரு தரப்பு போதை தவறு, இன்னொரு தரப்பு போதை சரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? ஒண்ணு மூடுனா 2ஐயும் மூடிருங்க, ஒயின் ஷாப்பையும் மூடிருங்க, கல்லையும் மூடிருங்க. இல்ல திறந்தா 2ஐயுமே திறந்து விட்டு. கல்லு பனையில இருந்து ஏறி பனை விவசாயி தான் நேரடியாக விற்கணும்னு கூட கிடையாது. கவர்மெண்டே கொள்முதல் பண்ணி அதை முறையான பராமரிப்பு பண்ணி அதை முறையா கூட நீங்க கொடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. ஆனா நான் கார்ப்பரேட் வியாபாரிக்கு அனுமதி கொடுப்பேன், பெரிய பெரிய முதலைகள் சம்பாதிக்கிறதுக்கும் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் நான் வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுவேன். என்னுடைய சொந்த மக்கள் பனை விவசாயிகள் யாரும் இங்க வாழ்ந்துடக்கூடாது, அவங்களுக்கு இந்த இதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வி. உங்களுடைய கருத்து, கல்லுக்கு அனுமதி வேணுமா வேண்டாமா அப்படின்றத பார்க்கக்கூடிய பார்வையாளர் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா போதை தவறு தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரு போதை சரி, ஒரு போதை தவறு அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் சைனேட்டை வித்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒயின் ஷாப்ல விற்கக்கூடியது சீக்கிரம் சாகடிக்கக்கூடிய சைனேட்டு, கல்லுன்றது ஸ்லோ பாய்சன். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பெரிய வித்தியாசம். கல்லு குடிச்சு உடம்பு கெட்டு போய் தான் மனுஷன் சாகணுன்றது கிடையாது. போதைன்றது எல்லா வகையிலும் மனிதனை கொல்லக்கூடியது. ஒருத்தன் போதையில சண்டை போடுவான், தகாத வார்த்தைகள் பேசுவான், அதன் மூலியமா வெட்டு குத்து கொலை அப்படின்ற மாதிரி வரும். அந்த வகையில் பார்த்தாலும் கல்லு கேடுதான். கல்லு மட்டும் இல்ல, சாராயம் அதை விட மோசமானது. முதல்ல எந்த வகையில் போதை வந்தாலும் கேடுதான். ஆனா போதையில கவர்மெண்டே நான் நேரடியா விற்கின்ற போதை மிக மோசமான போதை, உடம்பை சேர்த்து கெடுக்கக்கூடிய போதை. கார்பரேட் விற்கக்கூடிய போதை மிகவும் மோசமான போதை. தடுத்தா 2 போதையுமே தடுத்துரு, அனுமதிச்சா 2ஐயுமே அனுமதிச்சிரு அப்படின்றத நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் MC ராவணன்.